உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்படிப்பட்ட பாடுகளை சந்திக்க நேரிட்டாலும் பொறுமையோடு கையாளுங்கள், பொறுமையை கடைபிடியுங்கள். ரோமர் 12:12 சொல்லுகிறது, உபத்திரவத்துல பொறுமையாயிருங்கள், விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கடினமான காரியங்களை நீங்கள் சந்திக்க நேரிட்டாலும் பொறுமையோடு கையாள, பொறுமைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவை போல நடக்க இன்றைக்கு உங்களுக்கு தேவையான கிருபையை கர்த்தர் தந்து நடத்துவாராக. யாக்கோப்பு பொறுமைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. யாக்கோப்பு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவது. குறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ, நிறைவு உள்ளவர்களாய் இருப்பதற்கு பொறுமை நமக்குள்ளே கிரியை செய்யட்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது.